என்ன ஆகும் தெரியுமா? நீங்க மூத்தா போன பிறகு உங்களை உள்ள மெசேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆட்ட போய் உட்கார்ந்துக்குவான் என்று சொல்லணும்ல. சொல்ல இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல இதை மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்? மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எந்த மனுஷனுக்கும் ரெண்டு கல்பு அல்லாஹ் வைக்கல. அல்லாஹ் சொல்றான் எந்த மனுஷனுக்கு ரெண்டு கல்பு வைக்கல. இவனுக்கு ரெண்டு கல்புல இப்ப இருக்குது. ஒரு தடவை அப்துல் காலா இருந்துகிட்டு இன்னொரு ராமசாமியா இருக்கிறானே, அரை மணி நேரத்துக்கு அப்துல் காலா இருக்கான், அரை மணி நேரம் முஸ்தபா போறான். அது எப்படி முஸ்தபாங்கிற போய் என் மேல பிடிச்சிருச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு தான் நான் ஜெயிலாபதினா இருக்கிறேன், அடுத்த அரை மணி நேரத்துக்கு முஸ்தபா போயிடுறேன். இப்ப ரெண்டு கல்பா இருக்கு எனக்கு வைக்கிறேங்க. எந்த மனுஷனுக்கு என்ன செய்யல? மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எவனுக்கு உள்ளேயும் ரெண்டு கல்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. இதெல்லாம் தெளிவான சான்றுகள். இதுக்கு மேல தேவையே இல்லை ஒரு மூமினுக்கு. குர்ஆனை நம்பக்கூடிய ஒரு மூமினுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நம்பக்கூடிய ஒரு மூமினுக்கு பேய் இல்லைன்னு நம்புறது பெரிய கஷ்டம் கிடையாது. தூக்கி எறிஞ்சிட்டு போயிட வேண்டியதான். இல்ல இல்லவே இல்ல, கண்டிப்பா இல்ல, அல்லாஹ் மேல ஆணையா இல்ல. கண் முன்னாடி நிப்பாட்டினாலும் இல்லைங்க, நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்டினாலும் இல்லைங்க. குர்ஆன் நம்புற அப்படிதான் நம்பணும். என்னமோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, நம்ம கோளாறு புரிஞ்சுக்கிறாம இருக்கிறோம், அல்லாஹ் சொன்னது பொய்யாகாது அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஈமான். அதனால பேயை நம்புறது ஈமானை பாதிக்கும் என்று வழங்கிக்கணும். சரி, இது மார்க்க அடிப்படையில் இது ஓகே. அதுக்கு போக நடைமுறையில் நம்ம சில பார்க்கிறோம்ல, அதான் நம்மளை தடுமாற வைக்குது. நடைமுறையில நம்மள சில பேர் நல்லா தான் இருந்தா நேற்று வரைக்கும் திடீர்னு பேயின்னு ஒண்ணு வந்துருது. இந்த பேய் பிடிச்ச பிறகு பார்த்தா அவங்க கிட்ட நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குது, அதிசயங்கள்லாம் நடக்குது, தெரியாத பாஷையெல்லாம் பேசுறான், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் விட்டு அடிக்கிறான். இது எப்படி அவனுக்கு இல்லைன்னா எப்படி? நாங்க பாக்குறோமே, தர்காவை கொண்டு கட்டி போடுறோம், பேய் ஓடுறத கண்ணால பாக்குறோமே. அப்படி விபூதி அப்படி தூய் விட்டவன என்னை உற்று போயிடுறேன். கொல்லுக்கட்டை எடுத்தாலும் பயப்படாதவன் இந்த விபூதியை போட்ட உடனே, அசரத்து அல்ஹம்து சூரா ஓதுன உடனே, பாதிரியார் சிலுவையை காட்டின உடனே ஓடுறானே, அது எப்படி? நாங்க பாக்குறோமே அப்படின்னு சொல்லி இதுதான் உங்களை தடுமாற செய்யக்கூடியது. இதெல்லாம் எப்படிங்கிறது விளக்கம் இருக்குது. ஆனாலும் இதுக்கு விளக்கம் தெரியாட்டாலும் நீங்க நம்ப கூடாது. ஏன்? அல்லாஹ் சொன்னதுனால நமக்கு புரியல என்னமோ ஒண்ணு, அதே பேய் கிடையாது, என்னமோ ஒரு ராங்குங்கிற அளவுக்கு தான் நீங்க நம்பணும். ஆனால் இதனுடைய சூட்சமம் நமக்கு புரியுது. என்ன புரியுது? இது எல்லாத்துக்குமே விடை இருக்குது. எப்படின்னு பாருங்க. முதலாவது, சிலது பேயின்னு சொல்றோம்ல, பேய் ரெண்டா பிரிக்கணும். சிலது பைத்தியங்கள், பைத்தியம் இருக்குது. சிலது என்னது? பைத்தியம், மெண்டல் ஆகிறது. இது ஒரு 25% கூட சேராது. ஒரு 75% என்னன்னு கேட்டா நடிக்கக்கூடியவர். இந்த பேயின்னு நம்புறாங்க இல்லையா, இந்த நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவதற்காக வேண்டி 75% பேரு வேஷம் போடுறாங்க. நல்லா தான் இருக்காங்க நார்மலா. 75% பேரு அந்த பேய் தன் மீது இருப்பதாக என்ன செய்யறாங்க? நாடகம் ஆடுகிறார்கள். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நாடகம் ஏன் ஆடணும்? காரணம் இருக்குது. அதுல பெரிய லாபங்கள் இருக்கு, பெரிய நன்மை இருக்குது. இப்ப நான் கூட ஒரு நாடகம் ஆடினா எனக்கு நிறைய லாபங்கள் இருக்கிறதுனால பேயாக நாடகம் ஆடுவதில் பெரிய நன்மைகள் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக மக்கள் நம்புறாங்க இல்லையா? நம்புறதுனால இப்படி ஒரு நாடகம் ஆடுறோம்னு வைங்களேன், ஈஸியா தப்பிச்சுக்கலாம். இப்ப எனக்கு ஒரு நெருக்கடி, ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இப்ப நான் நார்மலா தான் இருக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? முக்கியமான பிரமுகர்கள் எனக்கு பழக்கமா இருக்கிறாங்க. 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன். வாங்கி ஏதோ வீடு வாசல் பங்களா மாதிரி ஒரு வீடை வாங்கி 10 பேர் வாங்கிவிட்டு பிள்ளைலாம் சொல்லிவிட்டு முடிஞ்சு வச்ச விஷயம், நான் 4ல இருந்து மெண்டல் ஆகிக்கிறேன், பேய் ஆகிக்கிறேன், ஒரு பேர் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ரூபாயெல்லாம் கடனை வாங்கிவிட்டு அடுத்த வாரம் நான் பேய் வேஷம் போட்டேன்னு வைங்க, என்ன கேட்பீங்களா? ஒரு 2 வருஷம் இப்படி போட்டேன்னு வைங்க, பரிதாபப்படுவீங்க, போயிட்டு போனாங்க அப்படின்னு. அப்ப இந்த பேய் வேஷம் போட்டதுனால வாங்கின கடனை தப்பிக்க முடியுமா? முடியாதா? கடனாருக்கு பேய் கேட்டுவான், தைரியம் இருக்கா அவனுக்கு? எனக்கு பேய் இருக்குன்னு சொன்ன பிறகு சட்டையை பிடிச்சி ரோட்ல இருந்து பாட்டு கேட்பானா? என்னமோ செஞ்சுட்டா என்ன பேய் மாடி நிக்க முடியுமா நமக்கு? அப்ப எதுக்கு இந்த வேஷம் போடுறான்னு கேட்டா, வாங்கின கடனை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் பேய் பிடிச்சதாக மக்கள் நம்புறாங்க, பேய் இருப்பதாக. அந்த வேஷத்தை நம்ம போட்டோம்னு சொன்னா இவங்களை ஏமாற்றப்படலாம். இதுக்காக வேண்டி இது ஒரு லாபம். வாங்கின கடனை கொடுக்காம இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன், இதுதான் இல்ல, இப்படி எத்தனையோ. உங்க பேர் என்ன? சகோதரர் மாரசாமி அவர்கள் இஸ்லாத்தை
அறிந்து ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளை எல்லாம் கூட ஒரு சிறந்தவராகிறாரு. நம்மளாம் அறிஞ்சு வரல, நம்ம அப்பம் பாட்டா இருந்தாலும் நம்மளும் அப்படி பரம்பரையா வந்துட்டோம். அவர் விளங்கி சிந்திச்சு பல மார்க்கத்தில் இருந்து இது வர்றாரு, பெரிய தியாகங்கள் பண்ணிட்டு வர்றாரு. அந்த வகையில நீங்க எங்களோட சிறந்தவராகிறீங்க. சரியா? சரி. இஸ்லாம்ங்கிறது 2 விஷயத்தை நீங்க நம்பணும். அதான் இஸ்லாம். நிறைய இருக்கு, குறிப்பா எதை நம்பணும்? 2 விஷயத்தை நம்பணும். 1வது விஷயம் என்னன்னு கேட்டா, மொத்த உலகத்துக்கும் கடவுள் ஒருத்தர் தான். ஒரு கடவுள் தான், ஒண்ணுக்கு மேல கிடையாது. கடவுளை தவிர யாரையும் எதையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. சூரியனை, சந்திரனை, கழுதைய, குதிரைய, மனுஷனை, உசுரோட உள்ளான, செத்தான, கல்ல, எதையுமே என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. ஒரே கடவுள் தான் வணங்கணும். ஒரே நம்புறீங்களாக எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தான். தமிழனுக்கு, மலையாளிக்கு ஒரு கடவுள். அது போக என்ன நம்பணும்னு கேட்டா, கடவுளை பத்திய எல்லாரும் கடவுள் நம்புறாங்க, கடவுளை வீக்காக்கிறாங்க. கடவுள் சொன்னா ஒரு பலவீனமாக்கி, கடவுள் தூங்குறாங்க, கடவுள் சாப்பிடுறாரு, கடவுளுக்கு பொண்டாட்டி பிள்ளை தேவைப்படுது, கடவுள் பாத்ரூம் போறாரு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. கடவுள் எப்படி இருக்கணும்? நம்மளை விட எல்லா வகையிலையும் தனித்தவரா இருக்கணும். கடவுள் தூங்கக்கூடாது, கடவுள் சாப்பிடக்கூடாது, கடவுளுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கக்கூடாது, கடவுளுக்கு அசதி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு நோய் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு முதுமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கடவுளுக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் உலகத்துக்கு இருக்கிற நம்புறீங்கள? 1. 2வது, இந்த ஒரு கடவுள்ங்கிறத உலகத்துல முதல் மனிதரை அதான் சொன்னார். முதல்ல படைக்கப்பட்ட மனிதர் இருக்காருல்ல, ஒரு மனிதர் தான் கடவுள் படைச்சார். அவற்றை நம்ம எல்லாம் பெருகி இருக்கிறோம். அவரும் ஒரு கடவுளை தான் நம்பினாரு. அது மாதிரி நிறைய பேர் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்க. கடைசியா சொன்னவர் நபிகள் நாயகம் முகமது நபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் நினைஞ்சாங்க ஒரு கடவுள் தான் வணங்கணும்னு சொல்லி கடைசியா சொல்லி அந்த கொள்கைக்காக அடி வாங்கி, உத வாங்கி, ரத்தம் சிந்தி, சொத்து சுகத்தை இழந்து, ஊர்வாசலை விட்டு விரட்டப்பட்டு பல தியாகங்கள் பண்ணி இந்த கொள்கையை நினைச்சிட்டு போயிருக்காங்க, உலகத்துக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு தலைவர், வழிகாட்டி. அவங்களும் கடவுள் கிடையாதானா? கடவுள் கிடையாது. அதை நம்புறீங்களா? சரி, சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். முஸ்லீம் ஆயிட்டிய உனக்கு கணக்கீடெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உடுப்பு முஸ்லீம் ஆயிட்டியா, அவ்வளவுதான். 2 செகண்டுக்கு முன்னாடி நீங்க முஸ்லீம் இல்ல, இப்ப என்ன ஆயிட்டீங்க? முஸ்லீம் ஆயிட்டீங்க. உங்களுக்கு பேரு நல்ல பேரை வைக்கிற பத்தியில மாடசாமின்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு அழகான ஒரு பேர் என்ன செய்யணும்? என்ன பேர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நீங்களா செலக்ட் பண்ணிக்கிறலாமா? ஒரு பேர் வைங்க. SM பாக்கர் பேர் வச்சுக்கிறோம். நீங்க இருக்கட்டும், பரவாயில்ல. பாக்கர் பாக்கர் சமுதாயத்துக்காக உழைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பேர் உங்க பேர் பாக்கர். சரிதானே? வச்சுக்கலாம், யார் பேர் வைக்கலாம். அது வச்சுக்கோ, யார் பேர் வேணுமா? பாக்கர் பேர், உங்க பேர் பாக்கர். சரி, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் விளம்பரங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பந்தரு சென்னை 1. 5211 763 5220697.